இரண்டாம் உலகப் போரில் சிசிமா என்னும் ஜப்பானிய தீவுக்கு மேல் பறந்த அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தினார்கள் ஜப்பானியர்கள். அதிலிருந்த 9 அமெரிக்க விமானிகளை பிடித்தார்கள். அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு நடக்கையில் ஒரு வீரர் திடீரென கடலை நோக்கி ஓடினார். அங்கே கரையோரம் விழுந்து கிடந்த விமானத்தில் இருந்த சிறிய படகை எடுத்துக்கொண்டு கடலில் குதித்து நீந்தினார். அவரை துரத்தி கொண்டு ஜப்பானிய படகுகள் சென்றன. அவரை பிடிக்கவிருந்த தருணம் அந்த படகுகளில் வெளிச்சத்தை பார்த்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடைசி வினாடியில் ஜப்பானிய படகுகளை சுட்டு வீழ்த்தி அந்த வீரரை காப்பாற்றியது. வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், அதிர்ச்சி என சாகும் நிலையில் இருந்த அந்த படைவீரர் நீர்மூழ்கி கப்பலை கண்டபோது கூட அது ஏதோ உருவெளி தோற்றம், தான் இறந்து விட்டேன் எனத்தான் நம்பிக்கொண்டிருந்தார். அவரை கப்பலில் ஏற்றிக்கொண்டு போய் உயிர் பிழைக்க வைத்தார்கள். பிடிபட்ட 8 வீரர்கள் என்ன ஆனார்கள்? ஜப்பானியர்கள் இருந்த அந்த தீவில் போரால் கடும் உணவு பற்றாக்குறை. அந்த 8 வீரர்களின் கையை கட்டி வாளால் தலையை ஒரே துண்டாக வெட்டி அதன் பின் அவர்கள் ஈரல், தொடைக்கரியை எல்லாம் எடுத்து விதவிதமான சுவையான பதார்த்தங்களாக சமைத்து உண்டார்கள். ஈரலில் சோய் சாஸை ஊற்றி உண்பது வயிற்று வலிக்கு சிறந்த மருந்து என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை. போர் முடிந்து அந்த தீவை பிடித்து அமெரிக்க வீரர்கள் எங்கே என கேட்டபோதுதான் இந்த நரமாமிச சம்பவம் தெரிய வந்தது. அவர்கள் மேல் என்ன பிரிவில் வழக்கு போடுவது என புரியாமல் அமெரிக்கர்கள் குழம்பினார்கள். ஏனெனில் சர்வதேச போர் சட்டத்தின்படி மனித இறைச்சி உண்பதை தண்டிக்கும் பிரிவே கிடையாது. அதன்பின் இறந்தவரின் சடலத்தை அவமதிப்பது என்னும் பிரிவு இருப்பது தெரிந்து அதில் வழக்கு போட்டு 5 பேருக்கு தண்டனை கொடுத்தார்கள். 30 பேர் தப்பிவிட்டார்கள். உயிர் தப்பிய வீரர் என்ன ஆனார்? அவர் அதன் பின் அரசியல் நின்று செனட்டராகி துணை ஜனாதிபதியாகி ஜனாதிபதியும் ஆனார். ஆம், அவர் ஜார்ஜ் புஷ் சீனியர். 50 ஆண்டுகள் கழித்து ஜனாதிபதியாக ஜப்பானுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் வருகையில் மீண்டும் அந்த தீவுக்கு சென்றார். கடற்கரையில் நிற்கையில் அவர் முகத்தில் கண்ணீர் துளிகள். ஆண்டவன் கணக்கு ஒருவரை அரியணை ஏற்றுவதாக இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்?